அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியன் கோயிலுக்கு செல்வோமா? புதுக்கோட்டையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவப்பூர். இங்குதான் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதைந்து கிடந்த முத்துமாரி அன்னை பூசாரி ஒருவரில் அருள் வாக்கிலே வெளிப்பட்டாள். அதன்படி அம்மன் திருவுருவை பூமியிலிருந்து தோண்டி எடுத்து பச்சை கூடாரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். அந்த சமயம் புதுக்கோட்டை மன்னருக்குரிய சமஸ்தானம் புகழோடு விளங்கியது. புதுக்கோட்டையை ஆண்டு வந்த மன்னனுக்கு கடுமையான அம்மை நோய் கண்டு உயிருக்கு ஆபத்தான நிலை உருவானது. மன்னர் இந்த தலத்து மாரியம்மனிடம் தன் மகனுக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு வேண்டினர். ஆனாலும் விதிப்பயன் காரணமாக மரணமடைந்து விட்டான் மகன். இதனால் ஆத்திரமடைந்த மன்னன் தன் நிலைமை மறந்து அம்பாளை வேறு இடத்திற்கு மாற்றிட உத்தரவிட்டார். அவ்வாறே வேறிடம் கொண்டு செல்ல முயல மக்கள் வழிமறித்து கெஞ்சி கூத்தாடி அம்பாளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர். அந்த இடம் தற்போது காட்டுமாரியம்மன் கோவில் என அழைக்கப்படுகிறது. அன்றிரவு அரசன் கனவில் அம்பாள் தோன்றி, உனது மகன் விதிவசத்தால் உன்னை விட்டு பிரிந்தாலும் நான் என் மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றார். தவறை உணர்ந்த மன்னன் தன் தவறை உணர்ந்து அம்மகனை முன்பு இருந்த இடத்திலேயே அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினார். இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறது. சிறிய ராஜகோபுரம், முன் மண்டபம், கடந்தால் தொடர்ந்து கொடிமரம், பலிபீடம், அடுத்து கருவறை உள்ளது. கருவறையிலே முத்துமாரியம்மன் அமர்ந்த கோலத்தில் நமக்கு திருக்காட்சி தருகிறார். கோவிலினுடைய திருச்சுற்றிலே மதுரை மீனாட்சி தேவியும் காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதியும் உள்ளன. கோவிலின் குடமுழுக்கு 29/1/2010 நடைபெற்றது. அம்பாளுக்கு பூவாடைக்காரி என்னும் பெயர் உண்டு. மகப்பேறு வேண்டுவோர் தீராத நோய்கள் நீங்கவும், வேலை வாய்ப்பு வேண்டியும், குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்திடவும், திருமணம் கைகூடவும் இங்கு மக்கள் அம்மனை வேண்டி வழிபடுகிறார்கள். யார் வீட்டிலாவது அம்மை நோய் கண்டால் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் வந்து வழிபட அம்மை நோய் விரைவில் குணமடையும். ஆடி வெள்ளிக்கிழமைகள், மாசி மாதம் பூச்சொரிதல் விழா, தேர் திருவிழா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கே விழா நாட்களாகும். அம்பாளுக்கு பொங்கல் வைத்தும், அபிஷேகம் செய்தும், மாவிளக்கேற்றியும், எலுமிச்சம்பழ மாலை சாற்றியும் மக்கள் நேர்த்தி கடன்களை இங்கே செலுத்துகிறார்கள். நாளும் நலமனத்தையும் தரும் திருவப்பூர் மாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. சீதளத்வே ஜெகன்மாதா, சீதளத்வே ஜெகத்பிதா, சீதளத்வே ஜெகத்தாத்ரி, சீதளாயி நமோ நமஹ. ஓம் சக்தி பராசக்தி.